எல்லோருக்கும் நமஸ்காரம். 23வது திருப்பாவை, 23வது நாள் மார்கழி. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. பேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. பேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. போதகுமா போலே நீ பூவை பூவண்ணா, நீ உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. போதகுமா போலே நீ பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலே தெம்பாவாய். சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ தெம்பாவாய். இதோட அர்த்தம், மாரி மலை முழிஞ்சில் மன்னி கிடந்துருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்துங்கிறார். அதாவது மலையில ஒரு குகையில இந்த சிங்கம் நல்ல எப்படி படுத்துட்டு இருக்குமா, டக்குன்னு அது சடார்னு எழுந்து அப்படி ஒரு விழி பார்க்குமா. அப்படி எழுந்து அப்படி அது இன்னும் அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படி இப்படி அப்படி ஒன்னு சோம்பல் நீங்கிறதுக்கு பண்ணுமா. இன்னொட்டு அது அப்படி மூடி நிமிர்ந்து அப்படி ஒரு நடை அப்படி புறப்படுமா. புறப்பட்டுட்டு எந்த இடத்துக்கு போனா போகுமா. போதகுமா போலே அது எந்த இடம் வேணா போகுமா. அதே மாதிரி இந்த பகவான் ஸ்ரீரங்கத்து பெருமான் எப்படி வராருன்னாக்க, இந்த 8 வயசு குழந்தை ஆண்டாள் அவள் சிங்கம் வரதவன்னு பார்த்தது இல்லை. அவள் பெரியாழ்வார் கூட கண்டு இன்னும் கோவில் நடையில அவள் பாடப்பட்டதுதான். நான் அவளுக்கு அந்த மாதிரி பெருமாள் புறப்படுறத வர்ணிக்கிறாளாம். இந்த சிங்கம் எப்படி தலை நிமிர்ந்து நடந்து வருதோ அதே மாதிரி பெருமாள் கோவில்ல இருந்து வராராம் வெளியில. அவர் அப்படியே கோவில் இங்கனே எப்படி போந்தருளே கோப்புடைய ஒரு சீரிய சிங்காசனத்துல அமர்ந்துட்டு எப்படி நல்லா மதர்த்துண்டு வராராம் வெளியில. அந்த மாதிரி சீரிய சிங்காசனம் வந்த பகவானே பெருமாளே, நான் என்னத்துக்கு வந்தேன், என்ன காரியத்துக்காக வந்தேன் நீ ஆராய்ந்து பாரு அப்படின்னு சொல்லப்பட்ட பாசுரம் 23வது பாசுரம். இது மார்கழி 23வது நாள் முடிஞ்சிருக்கு. எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருக்கணும்.